ஒரு அற்புதம் எவ்வெல்லையிலும் நிகழாதுன்னு தேவர்களும் சித்தர்களும் சொல்லிட்டு வராங்க. எல்லாரும் கேட்கைய பார்க்கைய உணர்தைய அந்த நிலைக்குள்ள உணர்வு நிலைக்குள்ளே வந்து உயர் சரணாகதியோட வளம் வரையில் உயர்வடையலாம், உயர் சபையோடு பயணப்படலாம் அப்படிங்கிறத சொல்லி பிரபஞ்சம் பூரா உற்று நோக்கிட்டு இருக்கு. கடவுள் பேசுவாரா, பேச முடியுமா, பேசுறதுக்கு இடம் இருக்கா, சித்தர்கள் பேசுவாங்களா, அவங்க ஞான உபதேசம் கேட்பாங்களா அப்படிங்கிறத கூட கற்பனையாக இருக்குது இங்கே. ஆனால் இது நிஜமாக இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. சித்தர்களோட அந்த ஆடை வண்ணையாக அந்த அந்த செங்காவி நிறமாச்சும் கண்ணில் தெரியுதா, அவங்க வச்சுருக்க கூட அந்த 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 தலையோட அந்த அமைப்புகள் கண்ணில் தெரியுதா, தாடி மீசை தெரியுதா, அவங்களோட பாத ரச்சைகள் தெரியுதா, அவங்க வச்சுருக்க தவத்தண்டம் தெரியுதா அப்படின்லாம் எல்லோரும் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நேருக்கு நேராக உட்காந்து 1 மணி நேரமல்ல, 2 மணி நேரமல்ல, ஒரு நாள் பொழுதில் எத்தனை நாட்கள் வேணாலும் சித்தர்கள் பேசக்கூடிய இடமா இருக்கக்கூடிய இத்தலம் கொற்றலம் இறைதலம் எல்லா சித்தர்களும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு போற்றுதாங்க, புகழுதாங்க, வாழ்த்துதாங்க, இவ்வளோ வரமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்காங்க. ஆனால் இந்த விஷயம் ஏன் வந்து இந்த 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 ரகசியம் ஏன் வந்து எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குன்னா, ஏன்னா மாற்று யுகம் இன்னும் மாறாமல் இருக்குது. அங்கங்கே மாறினவங்க மாறின எல்லைகளில் வந்து அகத்தியத்தோட குரல் ஜெகத்தியம் முழுவதும் ஒலிக்கிற மாதிரி ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே சத்தங்கள் போகிற இடங்களெல்லாம் தெரித்து அந்த மாற்று யுகம் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்னமோ விஷயங்கள்லாம் இங்கே சபையிலேருந்து நிகழ்ந்துருச்சின்னு சொல்லப்படுது. அதிசயம் அபூர்வமான விஷயங்களெல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் இங்கே சபையிலேருந்து நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அறிஞ்சவங்க சபையில் இருக்காங்க, சீடர்களாக இருக்காங்க, பக்கத்தில் இருக்காங்க, பக்குவப்பட்டு இருக்காங்க. பக்கத்திலே இருந்து பக்குவப்படாமல் உணராமல் தன்னிலை மறந்து எந்நிலையோ பயணப்படுறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இறை சபையோடு இணைஞ்சு இருக்கையில் இப்படி உணர்வு அப்போ தான் காலையிலேருந்து சொல்லப்பட்டு வருது. இங்கே வந்து கொடுக்கப்பட நேரங்கள், இங்கே வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாமே கைலாயத்தில் இறைவனோட, சித்தர்களோட, தேவர்களோட, மகான்களை, யோகிகளோட, புனிதர்களோடு இருக்கக்கூடிய நிகழ்வாக எல்லாரும் நினச்சிக்கிட்டு பயணப்படுங்க அப்படின்னு சொல்லுது. அப்படி பயணப்படைய நீங்கள் இறைவனோடு தான் இருக்கிய, இறைவனுக்குள்ளாகத்தான் இருக்கிய, இறைவன் அமர்ந்த வளாகத்தில் தான் வலம் வாரைய, இறை சித்தனோடு தான் வலம் வாரைய, ஆதி கைலாய சிவசூட்சம நூலோடு தான் வலம் வாருகிறேன்னு சொல்லி, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே நூல் தாங்கிக்கிருக்காங்க சூட்சமத்தில். இங்கே சிவசபை சீடர்கள் சரணடைஞ்சவங்க வாயிலிருந்து நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து மாற்று கருத்து வேற்று கருத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய சீடர்கள் இருக்காங்க. சீடர்கள் போர்வையில் சில பேர் அலைவாங்க. அது வந்து எப்பவும் அந்த காலகட்டங்களில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா அகத்தியர்ட்டையும் அப்படி சீடர்கள் இருந்தாங்க, சிவபெருமான்கிட்டையும் இருந்தாங்க, வரக்கூடிய காலங்களில் எத்தனையோ குருமார்கள்ட்டையெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் வினை மிகுதியால் இவங்க சித்தன் பக்கத்தில், சிவத்தின் பக்கத்தில், அகத்தியத்தோட பக்கத்திலே இருந்து உணராமல் இருந்து இன்னொரு ஜென்மம் எடுத்து உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஜென்மத்தில் பக்கத்தில் உலா விட்டுருப்பாங்க. அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அவன் சொன்னான், இவன் சொன்னான், எவன் நல்லது சொன்னானோ அவங்க சீடர்கள், சபையோட சீடர்கள். மற்றவங்கெல்லாம் வேற்று மாற்று நிலைகள் உள்ளவங்க ஒரு நாள் வந்துட்டு போயிருப்பாங்க, உயர்ந்த சீடராக இருப்பாங்க. 1 வருஷம் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க, ஒன்றும் உணராத நிலையில் இருப்பாங்க. ஏன்னா தன்னிலை முன்னிலைப்படுத்துவாங்க. தரமில்லாத விஷயங்களையெல்லாம் அவங்க கண்ணுக்கு இங்கே தெரியும். அவங்க என்ன நிலைகளுக்குள்ளே என்ன எண்ணி இருக்காங்கன்னு தெரியாது. அந்த நிலையில் சபை வந்து வளம் வராது. ஏன்னா இது இறையாட்சி பண்ணக்கூடிய இடம், சித்தர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இடம், சிவம் அமர்ந்த தலம். இங்கே வந்து வேற்று மாற்று நிலைகள், இங்கே வந்து குறை காணாதவன் அவங்கள முதல்ல பார்த்துக்கிடணும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு முட்டைகள் எத்தனை, அறியா விஷயங்கள் எத்தனை, தெரியா விஷயங்கள் எத்தனை, தெளியா விஷயங்கள் எத்தனை, உயர்வுறாமல் இருக்கக்கூடிய அமிழ்ந்து கிடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனைன்னு பார்த்து அதெல்லாம் மாற்றிய பற்றி உயரடைஞ்சி பார்த்தான்னா பார்க்கக்கூடிய நிலைகள் எல்லாம் இங்கே அற்புத நிலைகளாக தெரியும், அதிசய நிலைகளால் தெரியும். எப்படி 20-23 அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி இத்தனை ஆண்டு காலம்
எப்படி இறை சபையை நடத்தி வர முடிஞ்சது, எப்படி இகலோகத்தில் இருந்து மனைவி மக்களோடு இருந்து இகலோக வாசிகளோடு இருந்து எப்படி தனித்து ஒரு மனிதனால் பயணப்பட முடிஞ்சது அப்படிங்கிற எப்படி எல்லைகள் தோறும் இட்ட கட்டளை ஏற்று தவம் மேற்கொள்ள முடிஞ்சது, எப்படி யோகத்தில் இருந்துட்டு அந்த அறத்தில் இருந்துட்டு அதை நல்லறமாக இறையறமாக நடத்த முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எத்தனையோ கேள்விகள் உங்கள்கிட்ட விழும். அந்த கேள்விகளுக்கு விடை தான் ஆதிகைலாய சிவமகா, சித்தமகா, உயர்மகா, ஞானமகா அகத்திய பெருமான் மகிழ்ச்சியாக உரையாற்றக்கூடிய சிவபெருமான் போது கூட முடியாமல் எந்திரிச்சே போதுக்கு முடியாமல் போயிட்டு வாங்கன்னு சொல்லியும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சபை ஒன்று இருக்குன்னா வாங்கன்னா ஒரு சத்தமும் கேட்காது. சிவபெருமானை அடைச்சா அகத்திய பெருமானை மண்டி ஓட்டு கூப்பிடுவாங்க, ஒன்றும் கேட்காது, ஒரு சலனமும் இருக்காது. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு போகாமல் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன செஞ்சுருக்கு, என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, என்ன வழி நடத்தியிருக்காங்க, என்ன வரங்களெல்லாம் வாரி வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காரணம் இங்கே ஒன்றுமே செய்யலை, எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க செஞ்சேன்னு அவங்க காமிச்சிருக்காங்க. ஏடுகள் மூலமாக வழி காமிச்சிருக்காங்க, சீடர்களை காமிச்சிருக்காங்க, அங்கே போய் தவம் இருக்கையில் சுற்றி காமிக்கிற ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அங்கே போகிறதுக்கு பொருளை கொடுத்துருக்காங்க, இங்கே போகிறதுக்கு அருளை கொடுத்துருக்காங்க, எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்கன்னா சொல்ல முடியுமே தவிர வாங்கியிருக்கோம் அப்படின்னு எங்கேயும் இங்கே சொல்லதுக்கு வாய் வராது. நீங்களும் அதே நிலையோடு இங்கே பயணப்படணும். எத்தனை கிரீடங்கள் இங்கே தலைக்கு மேலே கிரீடங்கள்லாம் தாங்க அந்த கிரீடங்களெல்லாம் மனசில் வச்சுருந்தா அதே கர்வம் வந்துடும். அத்தனை வரம் கொடுக்காங்க, ஒவ்வொரு பூஜைகளையும் வரம் கொடுக்காங்க, நிகரில்லாத ஆற்றல்னு சொல்லுவாங்க, நிகரில்லாத சபைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவும் நினைவில் இல்லை, இருக்க போவதும் இல்லை. நம்மளை மாதிரி சபையை மாதிரி கிளைச்சபைகள் உருவாகணும், சித்தனை மாதிரி வேறு சித்தர்கள் உருவாகணும். இது மட்டும்தான் யுகம் எப்போ மாறும் மாறி வந்துக்கிட்டு இருக்குன்னு சித்தர்கள் சொல்லுதாங்க. மாறின தளத்தில் தான் தர்ம யுகத்தில் தான் சபை நடக்கப்படுதுன்னு சொல்லுதாங்க. இந்த இடத்துல இருந்துக்கிட்டு கண்ணுக்கு தெரிய கற்பாக இருக்கிற இடங்கள்லாம், மாறி நிற்காத இடங்கள்லாம், எல்லா இடங்கள்லையும் இறை சபையோட அற்புதமான அந்த ஆற்றலை, இறை சித்தனோட அந்த உயிர் அவதார சூட்சமத்தை, அகத்தியத்தோட பயணத்தை, அகத்தியலை முன்னிறுத்தி பின்னிறுத்தி பிரபஞ்ச சபையெல்லாம் பயணப்பட இருக்குது. அகத்திய பெருமான் எவ்வளோ சந்தோஷமாக சற்சங்க நகரத்தை இருக்கேன்னு சொல்லுதாங்க. அதை பார்க்கையிலே நம்ம அகத்தியரோட பயணப்படணும் அப்படின்னு ஆசை ஒவ்வொருத்தருக்குள்ள. பிறகு கடவுளை தேடி எங்கே அலையுத, எண்ணத்தை தேடி காவியை கட்டி, எண்ணத்தை ருத்ராட்சத்தை போட்டு, எண்ணத்தை நீ சித்தர்களை தேடி எண்ணத்தை கண்டைய சித்தர்கள் இச்சையை நிறைவு செய்யாமல், சிவனோட ஆசையை நிறைவு செய்யாமல், எவனோட ஆசையை நிறைவு செய்யறதுக்கு நீங்கள் காவியை கட்டிட்டு அலைதிய அப்படின்னு பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்விக்கணை இன்றைய நேரத்தில் வச்சு, இங்கே வராட்டாலும் பரவாயில்லை, இங்கே ஒரு சபை இருக்குது, இங்கே இப்படி இறைவன் பேசுதாங்க, யுகமாற்ற நிகழ்வுக்காக இந்த எல்லையில் அனைத்து விஷயங்களும் இறைவன் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னு தெரியப்படுத்தினாலே மக்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க தர்ம யுகத்து பயணம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, இப்படி விஷயங்கள்லாம் செஞ்சால் இப்படியெல்லாம் நடக்குமா, அதுவும் ஒரு யுகம் மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி வராதவங்க இந்த 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 காணொளியை பார்த்து பிரபஞ்சம் முழுவதும் நல்ல விஷயங்களை அதிர விடுங்க. என்ன அங்கே இங்கே உனக்குள்ளே தான் இருக்கணும், உனக்குள்ளே தான் இருக்குன்னு ஒரு நல்ல விஷயங்களை கெட்டி போடணும்னு யாரும் நினைக்காதங்க. அதை நல்ல விஷயங்களை 4 பேர்கிட்ட சொல்லக்கூடிய பணியை வாசி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இறை சபையை இந்த அற்புதமான நிலையை பார்த்து இறைவன் இறைஞ்சிக்கிட்டு இருக்காரு யுகத்தை மாற்றதுக்கு. அப்போ இறைவனோட இறைச்சல் சத்தத்தையாச்சும் வெளியில் கேட்க விடுங்க. இங்கே என்ன நடக்கு ஏது நடக்குங்கிறத கேட்காம நிற்க போகிறது கிடையாது. அதில் அந்த புண்ணியத்தை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அங்கே சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அப்படின்லாம் நம்ம பார்க்கோம். அது சில நேரங்களில் நகைச்சுவையாக கூட இருக்கும். அங்கங்கே நான் சித்தன் புத்தன் சினிமா பாட்டெல்லாம் படிச்சுக்கிட்டு அதை இதெல்லாம் கண்ணில் கேட்டது காதில் பார்த்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு பிதற்றி திரியிற கூட்டங்கள்லாம் இருக்குது. சாப்பிடாமல் அந்த தலைமுடியை வளர்த்து செஞ்சு குளிக்காமல் செய்யாமல்
குளிக்காமல் செய்யாமல் இருக்கிறதுலாம் சித்தன் ஆக முடியாது. கந்தலாடை போட்டவன்லாம் சித்தன் ஆக முடியாது. தாடி மீசை வச்சவன்லாம் சித்தன் ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்லி, எப்படி ருத்ராட்சம் போட்டவன்லாம் சிவனாகிற முடியுமா, அகத்தியர் ஆகிய முடியுமா? அதை மாதிரி வேடங்கள் எல்லா விஷயங்கள்லையும் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் இருக்காது. உங்களை ஏன் பொய்யா காமிச்சிக்கிடுதே, உண்மையாக காமிக்கிறதுக்கு இங்கே வாங்க. செஞ்ச அறியாமல் ஏன் தெரியாமல், ஏன் சித்தர்கள் தெரியாமல் காடு முகடெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா, அங்கே போய் கங்கையில் போய் குளிக்க போகிறேன், இங்கே போய் குளிக்க போகிறேன், அதை போய் செய்ய போகிறேன்ட்டு இந்த எல்லைக்கு வாங்க. வர முடியலையா, அங்கேயே இருந்து இந்த அனுகிரகத்தை பெறதுக்கும் அகத்திய பெருமான் வழி செஞ்சுருக்காங்க. நூல் தாங்கும் சீடர்கள், வராத நூல் தாங்கும் சீடர்கள் சபையோட தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லை தாண்டி வெளி தேசங்களில் இருந்தெல்லாம் நூல் தாங்கும் சீடர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை மாதிரி ஆன்மீக பேரில் அப்போ எல்லார்ட்டையும் நாட்டம் இருக்குது. ஏன்னா வந்த இடத்துக்கு தான் போகிறதுக்கு எல்லோரும் பார்க்காங்க. வழிமுறை தெரியலை, வினையை சுமந்ததுனால குருமார்கள் கிடைக்க மாட்டேங்காங்க. அதனால் இங்கே வந்து தான் ஆகணும்னு இல்லை, இறை சபையை நினச்சாலே குரு அந்த இடத்துக்கு போயிடுவார். அப்படிங்கிற ஒரு நிலையில் உள்ள சபையை வணங்குங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லையை பார்த்து வந்துடுவீங்க. வர வாங்கலாம் அப்படின்னு அங்கே இங்கே சுற்றிக்கிட்டாலே எதவெல்லாம் வண்டான எல்லையை பார்த்து வாங்க. அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் பேசுங்க, 1 நாளிகை 2 நாளிகை 3 நாளிகை பேசுங்க. இங்கே உங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டு இருக்குது. இறைய நாங்கள் உணர்த்தோன்னு சொல்லலை, அகத்திய பெருமான் இருந்து ஆதி கைலாய சிவசூச்சமன் உள்ள சிவபெருமான் இருந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுது. அதை பேசதை கேட்கறதுக்கு உண்டான தகுதியை சித்தனோட உறவாடுங்கள். இங்கே இருக்கக்கூடிய சீடர்களோட அலாவுலாவி அற்புதமாக ஆனந்தம் அடைஞ்சி சந்தோஷமாக நண்பர்களாக, உறவினர்களாக, தெரிஞ்சவங்களாக, அன்பர்களாக இருந்து இறையை கற்றுக்கோங்க, இறை ஞானத்தை கற்றுக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் அறைகூவல் விட்டு குதர்க்கமில்லாமல் வாருங்க, பணிவோடு வாருங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. இங்கே கற்றுக் கொடுக்குறது இறைவனாக இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. கற்றுக் கொடுக்குறது ஞானிகளோட தலைவன், 9 கோடி ஞானிகளோட தலைவன் அகத்திய பெருமான் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரையில் உங்களுக்கு அடக்கம் தன்னால் வந்துடும். இது ஒரு தலமா, இது ஒரு இடமா, இது ஒரு வளாகமாக நினைக்காம இது இறை பீடம்னு நினச்சிட்டு வாங்க. இறைவன் உயிரோட உலாவத இடம்னு நினச்சிட்டு வாங்க. இறைவன் பேசுகிற தலம்னு நினச்சிட்டு வாங்க. உயர்வடையலாம். சரி, ஞானம் அந்த விஷயங்கள், ஞானத்தை பெறுவதற்கு தடையாக இருக்குது இகலோகம் அப்படிங்கிறவங்க தான் குழுமி இருக்கிய. உங்களுக்கு உண்டான விஷயங்கள் டெய்லி பரிசீலனை பண்ணப்படுது. நம்பிக்கையோடு வாங்க, நற்பயணம் மேற்படுங்க. இல்லாத இடந்தனிலே இருக்க வேண்டாம் வாங்க. இங்கே ஞானம் இல்லாத இடங்களில் போய் எத்தனை முட்டினாலும் ஒன்றும் கிடைக்காது. இங்கே எல்லா விஷயங்களும் இருக்கிற இடத்துல தேடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வரவேற்குது சபை. ஓம் அகதீசாய நமக. இன்றைய அற்புதமான இன்றைக்கி ஏதோ முக்கியமான அனுகிரகங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள், தேவர்கள் எல்லோரும் இப்போ இன்றைக்கி தவத்தில் கண்ட காட்சிகளை முதல்ல கேட்டுட்டு அதுக்கு பிறகு உங்கள் இகலோக விஷயங்கள் அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கலாம்.